ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்கான ஒரு குட்டி கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளீஸ் அதை மன்னிச்சிடுங்க, எனக்கு லைட்டாக கோல்டு. இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு சார்ட் பேப்பரில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, ஈக்குவல் சைஸில். நான் வந்து 10 சென்டிமீட்டரில் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணணும். சைஸு கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 4 சைடுமே ஈக்குவல் ஷேப்பில் இருக்கணும் ஸ்கொயருக்கு. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்த நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க, அப்போ தான் வந்து ஃபிட்டாக நிற்கும். அடுத்ததாக இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு நல்லா இழுத்து விட்டுருங்க, அப்போ தான் ஃபிட்டாக நிற்கும். இன்னும் ஒரு 2 ஃபோல்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ஃபோல்டு பண்ணதோடவே சேர்த்து இன்னொரு ஃபோல்டு பண்ணுறோம், 3rd ஃபோல்டு அண்ட் இது வந்து 4th ஃபோல்டு. ஸோ ஆல்டுகெதர் வந்து 4 ஃபோல்ட்ஸ் நம்ம வந்து பண்ணுறோம் இந்த ஒரே ஒரு ஸ்கொயர் சார்ட் பேப்பரில். இதையும் இந்த மாதிரி வந்து எல்லா சைட்லேயும் அழுத்தி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஃபிட்டாக நிற்கும். இப்போது ஒரு பென்சில் மார்க் எடுத்து ஒரு கர்வ், ஒரு சி ஷேப், எக்ஸாக்ட் சீன்னு சொல்ல முடியாது, ஒரு கர்வ் ஷேப்பில் இந்த மாதிரி போட்டுட்டு அதில் சிசரை வச்சு நான் கட் பண்ணுற மாதிரி அந்த பார்டரோடு சேர்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ண பீஸை தூக்கி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்பரலா ஷேப்பில் ஒரு ஸ்கெலட்டன் கிடைக்கும். இப்போ அந்த ஃபோல்டட் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஸ்கெட்சில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் கலர் பென்சில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் க்ரையான்ஸோ ஸ்கெட்சோ எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து கலர் பென்சில் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா சைட்லேயுமே நம்ம வந்து கலரிங் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு கார்னரும் லைட்டாக அமுக்கி விடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு அந்த கொடையோட பென் ஷேப் கிடைக்கும். அண்ட் இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பட்ஸு. ஸோ 2 சைடில் ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க, இன்னொரு பக்கத்தில் அந்த பட்ஸ் அந்த மேலே அந்த பஞ்சு அப்படியே இருக்கட்டும். அதில் நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்கெட்சில் மார்க் பண்ணலாம், பிளாக்கோ ப்ரௌனோ நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்த சார்ட் பேப்பரில் சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு ஹோல் போட்டு அந்த குச்சியை கீழே இறக்கிடுங்க. இது நம்ம அம்பரலா பிடிச்சிட்டு போகிற குச்சி மாதிரி ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸுக்கான ஒரு குட்டி அம்பரலா கிராஃப்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.